அனைவருக்கும் ஓய்வு நாள் நல்வாழ்த்துக்கள். இன்று இயற்கை செய்தியில் முக்கியமான விலங்கு காட்டுக்கழுதையை பற்றி பார்க்க போகிறோம். இதற்கான சரணாலயம் குஜராத்தில் உள்ளது. இவைகளை ராஜஸ்தான் பாலைவனங்களிலும் காண முடியும். யோபு 31:5-8 வசனப்படி தேவன் இதை சுயாதீனமாக படைத்திருக்கிறார். இவைகள் குழுக்களாக வாழாமல் தனியாக வாழ்கின்றனர். இதற்கு அதிக ஜீரண சக்தி உண்டு. தலைகளையும் காய்ந்த சருகுகளையும் உண்ணும். அவை தண்ணீருக்காக பாலைவனத்தில் மணலை தோண்டி தங்களை தாங்களே பாதுகாத்துக் கொள்கிறது. இவைகள் இயற்கையாகவே நாய், நரி, காட்டுப்பூனை எதிராக ஆக்ரோஷமாக இருப்பதால் ஆடுகள் போன்ற பண்ணை மிருகங்களுக்கு பாதுகாவலர்களாகவும் இவைகளை பயன்படுத்துகிறார்கள். இந்த மிருகம் தன்னையும் பாதுகாத்துக் கொள்கிறது, மற்றவர்களையும் பாதுகாக்கின்றது. அவைகளுக்கு அதிக ஞாபக சக்தி உண்டு. இது நினைவாற்றல் மிக சிறந்தது. அவை தனிநபர்கள், இடங்கள் மற்றும் பல ஆண்டுகளுக்கு முந்தைய நிகழ்வுகளையும் நினைவில் வைத்திருக்க கூடியது. ஒரு கழுதை 25 ஆண்டுகள் கழித்தும் இன்னொரு கழுதையை அடையாளம் கண்டு நினைவில் வைத்திருக்க கூடியது. அவைகளின் நினைவாற்றல் நலமான இடங்களை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு ஆபத்தான இடத்தை தவிர்த்து விடுகிறது. அவைகள் 40 ஆண்டுகள் வரை உயிர் வாழும். ஒரு நாளைக்கு 30 கிலோமீட்டர் வரை நடந்து செல்லும் ஆற்றல் உண்டு. அதன் காதுகள் அவைகளை குளிர்ச்சியாக வைக்கவும் வெகு தொலைவில் உள்ள ஒலியை கேட்க உதவுகிறது. கழுதை தனிப்பட்ட ஒலியை எழுப்பும். அது ஈ என்ற ஒலி மூச்சை உள்ளிழுக்கும் போதும், ஹா என்ற ஒலி மூச்சை வெளியேற்றும் போதும் உண்டாகிறது. கழுதை தன் ஒவ்வொரு மூச்சிலும் ஒலி எழுப்புவது போல நாமும் ஒவ்வொரு மூச்சிலும் தேவனை புகழ, ஜெபிக்க மற்றும் அவரை அறிவிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த காட்டு கழுதையிடம் கற்றுக்கொள்ள ஆவிக்குரிய பாடம் அநேகம் உண்டு. நாம் அதன் ஒரு குணத்தில் இருந்து 3 காரியங்களை கற்றுக்கொள்வோம். காட்டு கழுதைகள் பிடிவாதமாக இருப்பதற்காக பெயர் பெற்றது. அவை தங்கள் கால்களை நிலைப்படுத்தி நிற்கும். தூக்கிச் செல்ல முயற்சித்தாலும் நகரவே நகராது. இவற்றை நகர வைக்க முடியாததற்காக அவை முட்டாள்கள் என்று நினைக்க கூடாது. அவைகள் புத்திசாலித்தனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பதால் தான் அவ்வாறு நடக்கின்றது. அவை எதையும் சிந்தித்து செய்கின்றன. இது உணர்வுகளால் அல்ல, நுட்பமான எண்ணங்களால் வருகிறது. இந்த குணத்தை அடிப்படையாக வைத்து 3 காரியங்களில் உறுதியாக இருப்போம். முதலாவதாக, தானியேல் 1:8 தானியேல் ராஜாவின் போதனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்திக் கொள்ளக் கூடாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டதை போல நாமும் ஆரோக்கியமான உணவை மட்டும் உட்கொள்ள உறுதியாய் நிற்போம். இரண்டாவதாக, நீதிமொழிகள் 14:15 பேதையானவன் எந்த வார்த்தையும் நம்புவான், விவேகியோ தன் நடையில் கவனமாயிருக்கிறான். விவேகி போல் நாமும் நம் நடையில் மேல் கவனமாயிருப்போம். தேவன் நமக்கு கற்பித்த ஜீவ வழியில் செல்ல உறுதியாய் நிற்போம். மூன்றாவதாக, 1 கொரிந்தியர் 16:13 விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராய் இருங்கள், திடன் கொள்ளுங்கள். நாமும் விசுவாசத்தில் எந்த சூழ்நிலையிலும் உறுதியாயிருப்போம். இப்படிப்பட்ட உறுதித்தனம் நம்மிடம் இருக்க காட்டு கழுதை போல் பிடிவாதமாக இருப்போம். ஆமீன். இந்த வாய்ப்பினை தந்த தேவனுக்கும் சபைக்கும் ஸ்தோத்திரம்.